நீங்கள் 4 ஏசி போட்டாலும் 5 ஹெச்பி மோட்டார் போட்டாலும் இபி பவரில் தான் ஓடும். இந்த சோலார் சிஸ்டம் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் ஆச்சோ அதை மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இதில் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓவர்லோடு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இது காலையில் 6 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி ஒரு நாளைக்கு தேவையான 25 யூனிட்டையும் இது கொடுத்துரும். ஆனால் நீங்கள் அங்கே வந்து ஒரு 5 ஹெச்பி மோட்டாரை 1 மணி நேரம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை யூனிட் செலவாகுது அப்படின்னா அந்த 5 5 25 யூனிட்டு அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் நீங்கள் அட் எ டைமில் வாட்டர் ஹீட்ரு 3000 வாட்ஸ் வருது, ஒரு ஏசி ஒரு 1500 வாட்ஸ் வருது, ஒரு மிக்ஸி ஒன்று போடுறாங்க. இப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த இன்வெர்ட்ரு 3 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டிருக்குமே, அது ஓவர்லோட் ஆகாதா அப்படின்ற சிந்தனையே உங்களுக்கு வேண்டியதில்லை. இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம். உங்களுடைய கரண்ட்டு பில்லை 0 ஆக்குறது மட்டும்தான் இதோட வேலை. இதுக்கு பேக்கப்லாம் இருக்காது, பேட்ரியெல்லாம் கிடையாது. ஆன்கிரிட் சிஸ்டம் அப்படின்னாலே சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை அது டிசி மின்சாரம்னு சொல்லுவாங்க. பேட்டரியிலேருந்து வர மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மின்சாரத்தை ஏசி மின்சாரமாக மாற்றி இபி கரண்ட்டோடு சேர்த்து கலந்து விட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம சோலார் உற்பத்தி ஆகிற நேரங்களில் நம்ம ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பவரை கொடுக்கும். சப்போஸ் அதுக்கு தேவையான பவர் பத்தலைன்னா இபிலேருந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துரும். இந்த மாதிரி கிரிட்டோடு சேர்ந்து சின்க்ரோனைஸ் பண்ணி வேலை பார்க்குறது தான் இந்த ஆன்கிரிட் சிஸ்டம். அதனால் இதில் வந்து அட் எ டைமில் 4 ஏசி போடலாமா, அட் எ டைமில் மோட்டார் போடலாமா அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டே இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தில் கிடையாது. நம்ம தமிழ்நாடு பூரா எல்லா ஊர்லேயுமே பண்ணி கொடுக்கறதுனால இந்த லோ வோல்டேஜ் பிரச்சனை, ஹை வோல்டேஜ் பிரச்சனை அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் அந்தந்த லோக்கலில் இருக்கிற ஏஇயோடு சேர்ந்து எடுத்து நார்மல் வோல்டேஜ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான நம்ம ஆன்கிரிட் சிஸ்டத்தை பதிவு பண்ணுறோம். இப்போ ஒரு இடத்துல வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, உதாரணமாக சப்ளை வோல்டேஜே 160 வோல்ட்டு தான் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஆன்கிரிட் சிஸ்டம் போடக்கூடாது. நீங்கள் சோலார் போட போகிறீங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் லெட்டர் எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி நான் ஆன்கிரிட் சிஸ்டம் போட போகிறேன், ஆனால் வோல்டேஜ் 160 வோல்ட்டு தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் சுட்டி காட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டால் தான் ஆன்கிரிட் சிஸ்டம் வேலை செய்யும். இந்த ஆன்கிரிட் இன்வெர்ட்டருங்கிறது மினிமம் 180 வோல்ட்லேருந்து அதிகபட்சமாக 250 வோல்ட் வரைக்கும் தான் வேலை செய்யும். லோ வோல்டேஜோ ஹை வோல்டேஜோ இருந்துச்சுன்னா அதை முன்னக்கூட்டியே நம்ம சரி பண்ணிக்கணும். அப்போ தான் சிஸ்டம் நல்லாயிருக்கும்.